வரும்போதே இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் போட்டிருக்காங்க, நீங்க அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் குடுக்கணும் அப்படின்ன உடனே, மேடம் அசெட்னா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல நீங்க உங்களோட சொத்து விவரம் கணக்கெல்லாம் குடுக்கணும். ஐய்யய்யோ! மேடம் என் பேர்ல ஒரு 3 ஏக்கர் நிலம் இருக்கே, நான் இப்ப என்ன பண்ணலாம்? இத கேட்டா அவளுக்கு பாதி குடுத்துருவாங்களா? அப்ப நான் என்ன பண்றேன், இந்த 3 ஏக்கர் நிலத்த வந்து எங்க அம்மா பேர்ல மாத்தி வச்சுடுறேன். இல்ல என் தம்பி பேர்ல மாத்தி வச்சுடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பேர்ல மாத்தி வச்சுடுறேன் அப்படின்னெல்லாம் அவங்க கேட்பாங்க. இது வந்து சொத்து கணக்கு குடுக்கறதுனால, சொத்த பாதியா அவங்களுக்கு எழுதி குடுங்கன்றதுக்காக கிடையாது. கேஸ் அங்க நடக்கிறது வந்து மெயின்டனன்ஸ் கேஸ். மெயின்டனன்ஸ் கேஸ்ல அவளோட தேவை என்ன இருக்கு? அத உங்களால குடுக்க முடியுமா? முடியாதான்னு பார்க்கறதுக்கான வழக்கு. பட் சொத்து விவரங்கள் இருக்கும்போது உங்களோட வருமானங்கள கணக்குல எடுக்கணுங்கிறதுக்காக தான். ஒரு ரென்டல் இன்கம் வருது, ஒரு அக்ரிகல்ச்சரல் இன்கம் வருதுன்னு. பட் நெறைய பேர் இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டீஸ் குடுக்கணுங்கிறதுக்காகவே, முன்னாடியே ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் வேற யார் பேர்லயாவது மாத்திட்டு போயிடுவாங்க. மாத்திட்டு உள்ளார குடுத்துட்டா, என்கிட்ட எதுவுமே இல்ல. நெறைய பேர் இன்னும் ஒரு விசித்திரமான விஷயங்கள நான் பார்க்குறது என்னன்னா, வேலைய விட்டுடுறேங்கிறாங்க. நான் வேலைக்கு போறேன். நான் ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறேன். இந்த ரூ. 1,00,000 நான் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டீஸ்ல கணக்கு காட்டணும்ல. அப்ப இத கணக்கு காட்டுனா அவளுக்கு காசு குடுக்க சொல்லுவாங்க. அப்ப நான் வேலைய விட்டுர்றேன். உனக்கான வாழ்வாதாரமே அந்த சம்பளம் தான். அதையும் விட்டுட்டு, நீ என்ன பண்ணுவ? அப்படின்றதே யோசிக்க முடியல. அப்ப இவங்களோட எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னா, அவளுக்கு குடுக்கக் கூடாதுங்கிறது தான் என் எண்ணமே ஒழிய, நான் சம்பாதிக்கணுங்கிறது என் எண்ணம் இல்ல.